எல்லாருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் அண்ட் ஆல் மை டியர் லவ்லி ப்ரெஸ் மீடியா அண்ட் ஆல் த டிக்னிட்டிஸ் ஆன் ஸ்டேஜ். அண்ட் இந்த மைக் ஏன் நிற்க மாட்டேங்குது? மைக்குக்கும் தூக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனிவேஸ், இந்த ஸ்லீப் கிளினிக் லான்ச்சுக்கு வந்து நானே கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் தான் வந்திருக்கேன். என்னென்னா, லாஸ்ட் நைட் என்னோடய ஃப்ரெண்டோட பர்த்டே அண்ட் வி வர் ஹேவிங் அ கெட் டுகெதர் அண்ட் ஐ வாஸ் லைக் ஐ ஹாவ் டு கோ ஃபார் திஸ் கிளினிக் லான்ச் அப்படின்னு சொன்னேன். என்ன கிளினிக் லான்ச் அப்படின்னா ஸ்லீப் கிளினிக் அப்படின்னு. ஓ, நல்லதாக போச்சு, அப்போ காலையில் ஒரே வாட்டி போய் அங்கே போய் தூங்கிடு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஐ திங்க் ஜஸ்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் திஸ் ஃபனி நோட், ஐ திங்க் தூக்கம் அப்படின்றது விச் இஸ் அ கேம் சேஞ்சர் ஐ திங்க் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். ஒரு நாள் நல்லா தூங்கினோன்னா அடுத்த நாள் நிஜமாலே அந்த பொழுது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், தாட்ஸாகவே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், டே வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு நாள் நல்லா தூங்கலைன்னா எல்லாரையும் திட்ட வேண்டியது, எல்லார் மேலேயும் எரிச்சல் காட்ட வேண்டியது, எதுவுமே ஒழுங்காக நடக்காது. அது ஒரு மாதிரி ஏண்டா கடவுளை இந்த உலகத்தில் நம்ம பிறந்தோன்ற மாதிரியே இருக்கும் ஒரு நாள் தூக்கத்துக்கு. யூ ஒன்ட் பிலீவ், இந்த ஸ்லீப் கிளினிக் லான்ச்க்கு என்னை கூப்பிடும்போது நேற்று ஒரு கதை கேட்டேன். அதில் ஹீரோயின் கேரக்டர் வந்து ஆல்மோஸ்ட் இஸ் டூயிங் சம் ரெக்கார்ட் வித்தவுட் ஸ்லீப் மாதிரி எனக்கு ஒரு கதை வந்தது. ஐம் லைக், என்னடா இது எல்லாமே தூக்கத்தை சுற்றியே வருது அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் யா, நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன் டியர் அப்படின்ட்டு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஜிவி பிரகாஷ் நடிச்சிருந்தோம். அதில் வந்து நானே கொரட்டை விட்ருப்பேன். ஸோ எனக்கே வந்து பயங்கரமாக கொரட்டை இஷ்யூஸ் இருக்கும். ஜிவி பிரகாஷ்க்கு தூக்கம் வராது. ரெண்டு பேரும் வந்து சார்ட் போட்டு இன்றைக்கி நீ தூங்கினா இன்னொரு நாள் நான் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி தான் ஆல்டர்னேட் டேஸில் தூங்குவோம். பட் த ஹோல் ரிலேஷன்ஷிப் அபவுட் த அந்த மூவியே வந்து ஒரு தூக்கத்தினால ஒரு கப்பலுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆல்மோஸ்ட் டிவோர்ஸ் ஆகிற ரேஞ்சுக்கு வந்து ஆகிற ஒரு ஒரு கட்டாயத்தில் வந்து அதுக்கப்புறம் ஒரு புரிதல், அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ஓகே இதை க்யூர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சொல்யூஷன்ஸ்லாம் வந்து அந்த படம் அப்படி இருக்கும். பட் ஐ ஆல்சோ ஹாவ் திஸ் ஃபீலிங் நிறைய, இஃப் ஐம் ரைட் ஆர் ராங் ஐ டோன்ட் நோ, பட் ஐ திங்க் இந்த கொரட்டனால நிறைய டிவோர்ஸஸ் கூட நடக்குது அப்படின்ற ஒரு பெரிய இல்லை, உண்மைதானே அது? நிஜம், இஸ் இட் ட்ரூ சார்? எனக்கு தெரியல சார், அது உண்மைதானா? உண்மைதான் இல்லை? ஸோ இந்த விச் மீன்ஸ் ஜஸ்ட் இமேஜின் அப்போ தூக்கம் வந்து எவ்வளோ பெரிய ரோல் நம்ம லைஃப்பில் ப்ளே பண்ணுது. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பே பிரேக் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகும். ஒழுங்காக தூக்கம் இல்லை, ஒரு நாள் கொரட்டை இஷ்யூஸ் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். நான் பார்த்த அந்த வீடியோலேயே ஃபஸ்ட்டே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்னோரிங் எஃபெக்ட் தான் கேட்டுச்சு. எனக்கு வந்து டக்குன்னு என் படம் தான் ஞாபகம் வந்தது. ஓ ஷிட், நான் வந்து கொரட்டை, ஆனால் நான் நிஜமாலே என்னோடய ரியல் லைஃப்பில் நான் கொரட்டையே விட மாட்டேன். கொரட்டை விடுறவங்களாம் அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என் வீட்லேயே வந்து 2-3 பேர் மென்ஷன் பண்ணால், அப்புறம் நான் இது வேறு ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன். எங்கள் அம்மாவும் சரி ஓகே சொல்லிட்டேனா, ஓகே ரைட்டு, அவங்க வந்து பயங்கரமாக கோவப்பட்டு நீ போய் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போல்லாம் வந்து அந்த வி ஆர் ஸோ யூஸ் டு அவர் லைஃப் ஸ்டைல். நம்ம அந்த பழக்கம் வந்து எப்படி இருக்குன்னா, எப்படி ஆகிடும்னா, இப்போ அந்த கொரட்டை சவுண்ட் இல்லைன்னா, அந்த சின்ன கொரட்டை சவுண்ட் இல்லைன்னா தூக்கமே வராது. அந்த மாதிரிலாம் பழகிருக்கும். பட் ஒரு ஸ்மால் ஃபன்னியான ஒரு இன்சிடென்ட் என்னென்னா, எங்கள் வீட்டில் என் அண்ணனோட குழந்த, ஹீ இஸ் அபவுட் 8 years old now, அவன் கொரட்டை விடுறான் பயங்கரமாக. அதுவே எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. தென் ஐ சா திஸ் பீரியாட்ரிக், ஒரு குழந்தைங்களுக்காக ஒரு கிளினிக்கும் இருக்குது, ஒரு ஸ்லீப் கிளினிக் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இட் வாஸ் ரியலி வெரி வெரி சர்ப்ரைசிங், விச் இஸ் வெரி வெரி நியூ. ஐ திங்க் இந்த மாதிரி நான் ஸ்லீப் கிளினிக் எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதே இல்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இஃப் ஐ டோன்ட் நோ, சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளினிக் இருக்கும்போது சார் வாஸ் டெல்லிங் மீ, டாக்டர் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க யூ வில் பி த ஃபர்ஸ்ட் பேஷண்ட், ஐ திங்க் ஐ வில் ஆல்சோ ஜாயின் வித் யூ. ஓகே, எனக்கும் கொஞ்சம் தூக்கம் கம்மியாக வருது காலையில். இப்போ என்ன ஆகிடும்னா, பீயிங் அன் ஆக்டர் வாட் ஹேப்பன்ஸ், இப்போ ஒரு மாதத்தில் வந்து ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 15 நாள், ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருக்காது. திடீர்னு நம்மளை ஷூட்டிங் கூப்பிடுவாங்க. ஷூட்டிங்னாவே காலையில் 5:30 6 o'clock ஏஞ்சிக்கணும். தட் இஸ் லைக் த மேண்டட்டரி திங். அண்ட் நம்மளுக்கு வந்து பழகிருக்கும். வீட்டில் வந்து நம்ம வந்து 12 மணி வரைக்கும், சில டைம் 2 மணி வரைக்கும் சீரீஸ் பார்க்குறது, டிவி பார்க்குறது, ஏதாவது ஒரு ஃபோன். வி ஆர் ஸோ அடிக்டட் டு ஃபோன் இல்லையா? வி ஆர் இன் கண்ட்ரோல் ஆஃப் ஃபோன். இந்த ஜென்ரேஷன் எவ்ரிபடி இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டக்குன்னு கார் ஏறின உடனே ஒரு இன்ஸ்டாகிராம் பார்க்கணும்,
ஏதாவது ஒன்று பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஃபோன் எடுத்து வி ஆர் ஸோ அடிக்டிவ் பிகாஸ் வி கம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் டிவைஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ இந்த காலத்தில். ஸோ இப்போ லேட்டாக தூங்கும்போது டக்குன்னு நிஜமாலே ஷூட்டிங்க்கு வந்து ஒரு வாட்டி 5:30 மணிக்கு எழுந்திக்கணும் 6 மணிக்கு எழுந்திக்கணும் அப்படின்னும் போது நைட்டு தூக்கம் வராது. யூனோ யுல் பி அவேக் டில் 12 or 1 அண்ட் ஒரு பெரிய ஒரு போராட்டமே நடக்கும். ஒரு ஒரு நம்மளுக்கும் நம்ம பாடிக்கும் வந்து ஒரு போராட்டம் நடக்கும். அதுக்கப்புறம் வென் பீயிங் அன் ஆக்டர் வென் வி ட்ராவல் நிறைய ஷூட்டிங் வந்து வில்லேஜஸில் நடக்கும், ஃபாரினில் நடக்கும். அப்போ புது ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்கும், ஒரு ரூம் புதுசாக இருக்கும். அங்கே போய் அடாப்ட் பண்ணி தூங்குறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கான ஏதாவது ஒரு பேசிக் டிப்ஸு எக்ஸசைஸ் எதாவது இருந்தால் கூட ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். எங்களை மாதிரி ஆக்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ரொம்ப 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 உதவும். அண்ட் ஐ திங்க் லாட் ஆஃப் சார் பச்சைமுத்து சார் நிறைய ஆக்டர்ஸ் வரப்போகிறாங்க உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு, அது மட்டும் கண்டிப்பாக தெரியும். பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த ஸ்லீப் இஷ்யூஸ் அப்படின்றது இட்ஸ் அ வெரி 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 காமன் திங். ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் இவ்வளோ நாளாக வந்து யாருமே இது யோசிக்கல அப்படின்னும் போதே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். பட் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இன்னும் நிறைய இடத்துல லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ ஹோல் ஹார்ட்டட்லி விஷ் பச்சைமுத்து சார் இன்னும் நிறைய கிளினிக்ஸ் இந்த மாதிரி ஸ்லீப் கிளினிக் ஸ்பெஷலி ஸ்லீப் கிளினிக் நிறைய ஊரில் கூட நீங்கள் திறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரிக்வெஸ்ட் நான் உங்களுக்கு வைக்கிறேன். ஸோ தேங்க்யூ என்ன இங்கே கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இட் இஸ் லவ்லி மார்னிங் அண்ட் பீயிங் ஹியர் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஃபீலிங். ஹாவ் அ குட் ஸ்லீப்பா. இன்றைக்கி எல்லோரும் நல்லா போய் தூங்குங்க. குட் நைட் அண்ட் குட் மார்னிங். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.